Hi friends, welcome back to Shoba and Graph. இன்னைக்கு நம்ம பிளாஸ்டிக் ஒயர்ல ஃப்ளவர் பண்ண போறோம். ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. Thank you. Bye bye. பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஃப்ளவர் வந்து மேக் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் ஆகுது வந்து இப்போ நம்ம வந்து கட் பண்ணிடலாம். கட் பண்ணிட்டு நம்ம இந்த ஃப்ளவர் வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஒயர் பார்த்திங்கன்னா உள்பக்கமாக சொருகி விட்டாச்சு. ஸோ ஒரு ஃப்ளவர் பண்ணிட்டோம். இனி இதுக்கு வந்து நம்ம பேஸ் பண்ணணும். அதுக்கு வந்து நம்ம இந்த க்ரீன் கலர் ஒயர் எடுத்துக்கலாம். நம்ம எப்படி இந்த ரெட் கலர் ஒயரில் வந்து பேஸ் போட்டோமோ அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு வந்து இந்த க்ரீன் கலர் ஒயர் வந்து அப்படி ஈக்குவலாக மடக்கிக்கணும். மடக்கிட்டு நம்ம பாக்ஸ் நாட் போட்டோம் இல்லையா, ஃபஸ்ட்டு அதே மாதிரி இதிலே வந்து நம்ம பாக்ஸ் நாட் தான் போட போகிறோம். அதில் எப்படி பேஸ் போட்டோமோ ஒவ்வொரு ஒயராக பாக்ஸ் நாட் ஜாயின் பண்ண மாதிரி இதுலேயும் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். இதில் வந்து இது போல் போட்டுட்டு நீங்கள் பாக்ஸ் நாட் போட்ட உடனே ஃபஸ்ட்டு வந்து இந்த ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துக்காங்க. ஒயரோட இந்த ஹைட் இருக்கு இல்லையா, அது ஈக்குவலாக இருக்கான்னு ஒவ்வொரு டைமும் செக் பண்ணிக்கணும். இந்த 4 ஒயரில் எங்கே வேணாலும் நீங்கள் இன்னொரு ஒரு ஒயர் எடுத்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இது போல் ஈக்குவலாக மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பாக்ஸ் நாட் போட்டுட்டோம். பாக்ஸ் நாட் போட்டுட்டு எப்பவும் போல் நம்ம ஹைட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணும்போது ஒயர் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஹைட்டாகவும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாகவும் இருக்கும். நாட் எப்போவுமே டைட் பண்ணிக்கோங்க. நம்ம போட போட லூஸ் ஆனாலும் டைட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 2 நாட்டு வந்து சர்க்கிளாக நம்ம கொண்டு வர போகிறோம். அப்போ இப்படி இந்த பக்கமாக பார்க்கும்போது இந்த லாஸ்ட் நாட்டு இதில் இதான் லாஸ்ட் ஒயர். ஸோ இந்த லாஸ்ட் ஒயரில் நம்ம இன்னொரு ஒயரு ஈக்குவலாக மடக்கிட்டு ரோப் எடுத்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இது சர்க்கிளாக கொண்டு வரும்போது நம்ம இந்த லாஸ்ட் நாட்டு லாஸ்ட் ஒயர் அந்த கணக்கு வச்சு நம்ம இது எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா பாதி சர்க்கிள் மாதிரி வந்திருக்கும். இதில் இதான் லாஸ்ட் நாட்டு, இதான் லாஸ்ட் ஒயர். ஸோ இந்த ஒயரில் நம்ம பாக்ஸ் நாட் போட்டு ஜாயின் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பாதி சர்க்கிள் வந்துடுச்சு. இப்போ இந்த ஒயர் கிராஸ் ஆகுது இல்லையா, இந்த 2 கிராஸ் ஆகிற ஒயரும் வந்து பாக்ஸ் நாட் போட்டுடலாம். இதோட ஒயர் வந்து எல்லாமே ஜாயின் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் வந்து லாஸ்ட் ஒயர். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சர்க்கிள் மாதிரி வந்துடும். இப்போ நம்ம வந்து இந்த 2 ஒயரையும் சேர்த்து பாக்ஸ் நாட் போட போகிறோம்.
இப்போ நம்ம வந்து இந்த க்ரீன் கலர் ஒயரில் இந்த கிராஸ் நாட் மாதிரி எல்லாத்துலேயும் வந்து பாக்ஸ் நாட் போட்டாச்சு கிராஸான ஒயர்லலாம். இப்போ நம்ம வந்து இந்த ஃப்ளவர் எடுத்து இங்கே வைக்க போகிறோம். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இந்த 2 ஒயரையும் எடுத்து இங்கே அருங்கோணம் மாதிரி வருது பார்த்திங்களா, இந்த ஹோல்ஸ்குள்ளே விடணும். விட்டு பாருங்கள், விட்டுட்டு இந்த அடியில் வர இந்த ஹோல்ஸ் வழியாக எடுக்க போகிறோம். இது கொஞ்சம் ஸ்லோவாக நம்ம பார்த்து தான் செய்யணும். இப்போ இந்த 2 ஒயர் வருது பார்த்திங்களா கிராஸாக, இந்த 2 ஒயரை எடுத்து அதே போல் இங்கே ஒரு அருங்கோணம் வருது பாருங்கள், இதுக்குள்ளே விட்டு நம்ம வெளியே எடுக்கணும். இங்கே 2 ஒயர் கிராஸ் ஆகுது பார்த்திங்களா, இந்த 2 ஒயரையும் எடுத்து இந்த பக்கம் வர அருங்கோணத்துக்குள்ளே விட்டு இப்படி விரல் உள்ளே வச்சு தள்ளினீங்கனாலே இங்கே ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும். உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். இந்த 2 ஒயரையும் எடுத்து இந்த அருங்கோணத்துக்குள்ளே விட்டுட்டு இப்படி உள்ளே விட்டுட்டு நம்ம இந்த சென்டரை விரல் வச்சு தள்ளினோன்னா அது இந்த ஹோல்ஸ் வழியாக வெளியே வந்துடும். இப்போ லாஸ்ட்டாக இருக்கிற இந்த 2 ஒயர் இருக்கு இல்லையா, இந்த 2 ஒயரையும் இங்கே ஒரு அருங்கோணம் இருக்குது பாருங்கள். ஸோ எல்லா ஹோல்ஸ்லேயும் நம்ம வந்து இப்போ ஒயர் விட்டுட்டோம். எல்லாமே இந்த ஹோல்ஸ் வழியாக விட்டுட்டு இந்த ஃபிங்கர் வச்சு நீங்கள் நல்லா சென்டராக தள்ளினீங்கனாலே உங்களுக்கு இந்த சென்டரான ஹோல்ஸ் வழியாக வெளியே வந்துடும். நம்ம எல்லாமே வந்து இப்படி கொண்டு வந்துட்டோம். இப்போ இது எல்லாமே எடுத்து நம்ம இந்த பேஸோட சென்டர் ஹோல்குள்ளே இது எல்லாமே விட்டுடலாம். இந்த மாதிரி நீங்கள் கொண்டு வந்துட்டு இது உள்ளே விடுறது ஈஸி. ஒவ்வொரு டைம் இது உள்ளே விட்டோம்னா நம்ம கஷ்டமாயிடும். இப்படி எல்லாமே நம்ம அருங்கோணத்தில் கொண்டு வந்துட்டு எல்லா ஒயரையும் இப்போ நம்ம இந்த ஹோல்ஸ்குள்ளே கொண்டு போயிடலாம். இது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஃப்ளவரோட பேஸ் இதோட ஜாயின் பண்ணிட்டோம். அவ்வளோதான், சிம்பிள். இது இந்த அருங்கோணம் வழியாக நம்ம வந்து இப்படி திருப்பிக்கோங்க. இந்த ஒவ்வொரு அருங்கோணம் ஒயர் வழியாக வந்து நம்ம இந்த பேஸோட ஒயர்லாம் கொடுத்து இப்போ எடுத்துகிட்டு பாருங்கள், அழகாக ஒரு ஃப்ளவர் வந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம இதில் ஏதாவது ஒரு ஒயர் எடுத்து இந்த இடத்த வந்து இப்படி சுற்றி இது பண்ணிக்கலாம். சுற்றி இந்த மாதிரி ரோல் மாதிரி பண்ணிட்டீங்கன்னா பண்ணிவிட்டு நம்ம இந்த இடத்துல செலோடேப் கூட போட்டு ஒட்டிக்கலாம். ஸோ இது போல் நான் வந்து 3 கலரில் ஃப்ளவர் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ பிங்க், ரெட் அண்டு கோல்டன் கலர். ஒயர்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து இந்த பேஸ் போட்டோம் இல்லையா, இதை வந்து நம்ம இதுக்குள்ளே வந்து இப்போ அட்டாச் பண்ண போகிறோம். எப்படி பண்ணி பார்க்கலாம். இந்த நாட் நல்லா டைட் பண்ணிக்கோங்க. கிராஸ் ஆகிற நாட்டையும் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ்குள்ளே இந்த அருங்கோண ஷேப் இருக்குல்ல, இதுக்குள்ளே விட்டுட்டு நம்ம இப்படி இந்த சென்டராக இருக்கிற இந்த ஹோல்ஸ் வழியாக கொண்டு வரணும்.
ஹோல்ஸ் வழியாக வந்து வைக்கும்போதே உங்களுக்கு தெரியும் இந்த 2 கிராஸ் ஆகுது இல்லையா, இந்த 2 ஒயரை எடுத்து இந்த அருகோண ஷேப்புக்குள்ளே விட்டுட்டு நம்ம இந்த மாதிரி ஒவ்வொன்றா நம்ம கொண்டு வந்துடலாம். கிராஸ் ஆகுறதையும் நம்ம இந்த சென்டரில் இப்படி கொண்டு வந்துடணும். இப்போ இந்த எல்லா ஒயரையும் நம்ம சேர்த்து இந்த பேஸோட சென்டராக பார்த்தீங்களா அருங்கோணம், அதுக்குள்ளே நம்ம விட்டுறலாம். எல்லாமே எடுத்து இது வழியாக கொண்டு வந்துடணும். நல்லா இப்படி டைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃப்ளவர் வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிடுச்சு.